ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த 5 ஒற்றை வரி மகா மந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகளை எடுத்துக்கிட்டால் சிலை வழிபாடுகளுக்கும் மந்திர வழிபாடுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதிலும் குறிப்பாக இந்த மந்திர வழிபாடுகள் நமக்கு பல மடங்கு நன்மைகளை தரவல்லது. அந்த காலத்துலலாம் இறைவன்கிட்ட பாடி பாடி தான் எல்லாருமே எல்லாத்தையுமே பெற்றாங்க. அதனால் நம்மளும் வீடுகளில் இறை வழிபாடு செய்யும்போது மிக எளிமையான மந்திரங்களை உச்சரிக்கும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள் தேவைகள் உடனே நடக்கும். மந்திரங்கள் அப்படின்னாலே ரொம்ப பெருசாகவும் நம்மளுக்கு புரியாமலும் உச்சரிக்க தெரியாமலும் இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் மந்திரங்களை சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் ரொம்ப எளிமையான முறையில் தூய தமிழில் எல்லாராலையும் சொல்லக்கூடிய 5 முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் மந்திரம் முருகப்பெருமானுடைய மூல மந்திரமான ஓம் சரவண பவ. முருகப்பெருமான் சரவண பொய்கையில் தோன்றியதனால அவருக்கு சரவணன் அப்படின்ற பெயரும் இருக்குது. அதனால் அந்த பெயரை ஒட்டி தான் ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரம் உருவாச்சு. இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறதுனால நமக்கு அளப்பரிய இன்பங்கள் நன்மைகள் நடக்கும். இந்த மந்திரத்தை நம்ம எந்திரமாக மாற்றி வழிபாடு செய்வோம். பொதுவாகவே நம்ம முருகன் வழிபாடு செய்யும்போது மாக்கோலம் போடுவோம். என்ன மாக்கோலம் போடுவோம் அப்படின்னா ஷட்கோண கோலம் போடுவோம். அந்த ஷட்கோண கோலத்தில் 6 முக்கோணங்கள் இருக்கும். ஒவ்வொரு முக்கோணத்துலேயும் சரவண பவ அப்படின்ற நம்ம எழுத்தை எழுதியிருப்போம். அதற்கு மையத்தில் ஓம் அப்படின்ற வார்த்தையை நம்ம எழுதி தான் வழிபாடு செய்வோம். இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த ச அப்படின்ற வார்த்தை செல்வத்தையும் நமக்கு வாழ்க்கையில் நிலையான செல்வத்தையும், ர அப்படின்ற எழுத்து கல்வியையும் ஞானத்தையும், வ அப்படின்ற எழுத்து முக்தி நிலையையும், ந அப்படின்ற எழுத்து நமக்கு பகை வெல்லும் தன்மையையும், ப அப்படின்ற எழுத்து யம பயத்தையும் நீக்கி அதே மாதிரியே கடைசி எழுத்தான வ அப்படின்றது நமக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். இரண்டாவது மந்திரம் என்ன அப்படின்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இதோட பொருள் என்ன அப்படின்னா ஆறுமுகம் கொண்ட நம்முடைய முருகப்பெருமானை அனுதினமும் நம்ம அவரை நினைத்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் எது எடுத்தாலும் அது ஏறுமுகமாகத்தான் செல்லும் அப்படின்றது இதனுடைய பொருள். மூன்றாவது மந்திரம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானின் மீது அளப்பரியா அன்பு கொண்ட நம்மளுடைய அருணகிரிநாதர் கடைசியாக கிளியோட உருவம் எடுத்து முருகப்பெருமானுக்காக ஒரு பாடல் பாடினார். அந்த பாடலில் வரக்கூடிய ஒற்றை வரி தான் இது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்ற இந்த ஒற்றை வரி தான் அது. இந்த வரியோட பொருள் என்ன அப்படின்னா குருவாகவும் தாய் தந்தை குருவாக இருந்து எனக்கு நீ அருள் செய்வாய் அப்பா, உன் அருள் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்றது இதனுடைய பொருள். இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது. வருவாய் அப்படின்னா வருமானம், நமக்கு வாழ்க்கையை நடத்துறதற்கான வருமானத்தையும் நம்மளுடைய பண தேவையையும் பூர்த்தி செய்யும் அப்படின்றதும் இதனுடைய இன்னொரு பொருள். நான்காவது மகா மந்திரம் என்ன அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் தான். எவர் ஒருவர் இடைவிடாது தொடர்ச்சியாக கந்தசஷ்டி கவசம் உச்சரித்து வராங்களோ அவங்க வாழ்க்கையில் சகல செல்வமும் கிடைக்கும் அப்படின்றதும் நீடித்த ஆரோக்கியமும் ஆயுளும் கிடைக்கும் அப்படின்னும் பொருள் உண்டு. கந்த சஷ்டி கவசம் பாலதேவராயன் அப்படின்றவரால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை அப்படின்ற முருகன் கோயிலில் பாடப்பட்ட பாடல் தாங்க. இந்த கந்தசஷ்டி கவசம் பல வரிகளை கொண்டிருக்கும். இதில் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு ஒற்றை வரி இருக்குது. அது எந்த வரி அப்படின்னா எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோடு நீ எனக்கு அருள்வாய் அப்படின்ற ஒரு பாடல் வரி தான். இந்த வரியை நீங்கள் தொடர்ச்சியாக உச்சரிச்சுட்டு வர்றது பல நன்மைகளை நமக்கு தரும். உங்களுக்கு முழுசாக கந்தசஷ்டி கவசம் தெரியல அப்படின்னாலும் இந்த ஒற்றை வரியை தயவு செய்து எல்லாரும் என்னென்னு படித்து உங்கள் சிந்தையில் நிறுத்தி இந்த பாடல் வரியை மனப்பாடம் செஞ்சுட்டு தொடர்ச்சியாக முருக வழிபாடு செய்யும்போது பாடிட்டு வாங்க. கடைசி மந்திரம் என்ன அப்படின்னா இது எல்லாமே சொல்ல முடியலனாலும் எளிமையான ஒரு மந்திரம் முருகா அப்படின்ற இந்த 3 எழுத்து இந்த வார்த்தையை சொன்னாலே போதுங்க. எங்கே இருந்தாலும் தன்னுடைய பக்தனுக்காக அவருடைய 6 முகங்களையும் 12 கைகளையும் தோள்களையும்
கொண்டு நம்மளை வாழ்க்கையில் கை தூக்கி விடுவ வருவார். இந்த 5 மந்திரங்களை எப்போ உச்சரிக்கலாம் அப்படின்னா, எப்போ வேணால் உச்சரிக்கலாங்க. மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு இடமோ நேரமோ காலமோ எண்ணிக்கையோ கணக்கே கிடையாது. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை வேணால் இந்த மந்திரத்தை சொல்லலாம். குறைஞ்சபட்சம் 108 முறையாவது இந்த மந்திரங்களை சொல்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் அதிகாலை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது சொல்கிறது இன்னும் சிறப்பு. அதிகாலை நேரத்தில் வழிபாடு செய்ய முடியல, ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த மந்திர ஜபத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மந்திர ஜபங்களை உச்சரிக்கும்போது நமக்குள்ள ஒரு ஆற்றலும் சக்தியும் நம்மளால் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மனபலமும் கிடைக்கும். இந்த மந்திரங்களை பெண்கள் மாதவிடாய் நேரத்திலும் உச்சரிக்கலாம். ஆனால் பூஜை அறைக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடாது. பொதுவாக நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா ஷட்கோண கோலம் போட்டு அதில் ஒற்றை நெய் தீபம் ஏற்றி விளக்கு ஏற்றி 2 வெற்றிலை பாக்கு பழம் இந்த மாதிரி எளிமையான நெய்வேத்தியங்களை வைத்து முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து 108 முறை இந்த மந்திர நாமங்களை உச்சரிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றத்தை நீங்களே கண்கூடாக செய்வீங்க. முதல்ல ஒரு 48 நாள் இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் மனசுலேயும் உங்கள் உடல்லையும் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. அதுக்கப்புறம் உங்களால் இந்த வழிபாடை நிறுத்தவே முடியாது. இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிங்க. அவங்க வாழ்க்கையிலும் நல்லது நடக்கட்டும். உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும்னு நானும் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.